ஹலோ டிராவலர்ஸ், நம்ம அருண் டிராவலர் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு அந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன, கம்மி பட்ஜெட்டில் எப்படி அந்த கோவிலுக்கு போகலாம், அந்த கோவிலில் வந்து ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து தெளிவாக டீட்டெயிலாக போட்டுட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மேலூர் சிங்கம்மாள் கோயில் எடுத்துக்கலாம். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நரிக்குறவ பெண்ணுக்கு ஒரு கோவில் நான் முதல் தடவை பார்த்தது. நம்ம அதை பற்றியும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிச்சி கோவில்னு சொல்கிறது. இந்த சின்ன சின்ன கோவில் நம்மளுக்கு பெரிய பெரிய கோவில் தெரியும், எல்லாரும் போயிட்டு அங்கே போயிட்டு எல்லா விஷயங்களையும் பற்றி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்கள் இருக்கும், அந்த கோவிலோட வரலாறு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் யதார்த்தமாக போயிருந்திருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் அந்த கோவிலோட சிறப்பு என்ன எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் நம்மளே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம இந்த திருமயம் மெய்யப்பர் கோயிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. குடைவரை கோவில் அந்த மலையவே செதுக்கி வந்து பெருமாள் அது பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன கோவில், திருச்சி ஸ்ரீரங்கத்தை விட இது ரொம்ப பழமையான கோவில், அதுவும் ஆதிரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கோயிலோட வரலாறுலாம் நாங்கள் நார்மலாக போனோம், ஆனால் அந்த கோயிலோட வரலாறுலாம் கேட்டால் ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அதே மாதிரி சிவனும் பெருமாளும் ஒரே இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வந்து நின்ற கோலத்திலையும் சரி, அதே மாதிரி அந்த சயன கோலத்திலையும் சரி, ரெண்டு கோலத்திலுமே ஒரே கோவிலில் வந்து காட்சி தர்றாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில், அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப்பை வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம கோயில்களுக்கு போனோன்னா அந்த வீடியோஸை வந்து கரெக்டாக விளாக் பண்ணுவோம். வீடியோ போடுறதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்க்குற கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புல்லரிச்சு போயிடும். அதில் திருக்கலாம்பூரில் நம்ம ஒரு கோயில் போனோம்ல, அது என்ன கோயில்? ஆமாம், கதலிவனேஸ்வரர் கோயில். அதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுயம்புவா லிங்கம் உருவாகி பார்த்துருக்கோம், வாழைமரம் உருவாகி பார்த்ததெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கே தெரியாத நிறையா கோயில்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னுமே எங்களுக்கு நாங்கள் எடுக்காத வீடியோ கோயில்கள் இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ ஒன்னொன்னும் தேடி தேடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பெரிச்சி கோயிலை பற்றி நம்ம சொல்லவே மறந்துட்டோம். அங்கே எதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒற்றை சனீஸ்வரர் வந்து பொதுவாக எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களோட தான் சனீஸ்வரர் இருப்பார். ஆனால் இங்கே வந்து தனியாகவே ஒற்றை சனீஸ்வரர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காசி வைரவர் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாகவே ஒரு சன்னதி இருக்குது. அதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நவபாஷாணத்தால் போகரால் செய்யப்பட்ட முதல் வைரவர் சிலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போகரால செய்யப்பட்ட முதல் வைரவர் சிலை அங்கதான் இருக்கு. அது ரொம்ப சின்ன கோவில் தான், எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. போகரால செய்யப்பட்ட முருகன் சிலை பழனியில இருக்கு, கொடைக்கானல்ல இருக்கு, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா போகரால செய்யப்பட்ட வைரவர் சிலை இங்கதான் இருக்கு. அதுல வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அந்த சிலைக்கு சாத்துற வடமாலையோ இல்ல பிரசாதமோ எதுவுமே வந்து மக்களுக்கு கொடுக்கறது இல்ல. அது வந்து அந்த கோவிலோட மேல் கூரையில போடுவாங்களாம், காக்கா கூட அதை தீண்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி வந்துட்டு நாங்கள் நிறையா கோயிலை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட இந்த டீட்டெயில்ஸ், அதோட வரலாறு, அந்த கோயிலுக்கு எப்படி போகலாங்கிறது எல்லாத்தையுமே வீடியோவாக போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப இப்போ அந்த சைடு எப்படி நீங்கள் போகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துருங்க. டீட்டெயிலாக ரூட்டோடு நாங்கள் தெளிவாக போட்டிருக்கோம். இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இப்போ முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹஜ் யாத்திரை கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாகரத்துக்குள்ளே ஒரு தடவையாவது ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே இது கிறிஸ்டினா இருந்தாங்க அப்படின்னா அது எந்த ஜெருசலம் தானே சொல்லுவாங்க, அங்கே வந்து கண்டிப்பாக போயிடணும் ஒரு தடவையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு இந்துக்களுமே கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிற இடம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக காசி. நம்ம முன்னாடியெல்லாம், அதாவது நான் சின்ன பிள்ளையால இருக்கையிலலாம் கீர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, காசிக்கு போனால் திரும்பி வரமாட்டாங்க. காசி யாத்திரை போயிட்டாங்கன்னா நடந்தே போவாங்க, இங்கேருந்து திரும்பி வரமாட்டாங்க, இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த போக்குவரத்துகள்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு காசி அப்படின்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் ஆயிடுச்சு. ஆனாலுமே இன்னுமே நிறைய பேருக்கு காசி போகிறதுக்கு டிராவல்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டிராவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. 30,000 50,000 வரைக்குமே கேட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் டிக்கெட்டே போட்டோம். எவ்வளோக்கு போட்டோம்? 1800. ஆமாம், வெறும் 1800க்கு ஒரு ஆளுக்கு 1800க்கு நாங்கள் டிக்கெட் போட்டோம். இப்போ நாங்கள் போயிட்டு வந்துட முடியும். ஆனால் அங்கே என்ன செலவாகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இன்னொன்று என்ன அப்படின்னா 2 பேருக்குமே ஹிந்தி நஹி போத்தா ஹே, ஹிந்தி தெரியாது. அங்கே போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே நாங்கள் தெரியாது. ஸோ இந்த விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா 2 விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இந்துக்களும் போக வேண்டிய இடம் காசி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்துட்டு காசி போகிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு மண் எடுக்கணும், தண்ணி எடுக்கணும், அதை கொண்டு போய் ராமேஸ்வரம்
ராமேஸ்வரத்தில் சாரி காசியில் போய் என்னமோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது எங்களுக்குமே இன்னுமே சரியாக தெரியலை. காசி யாத்திரைனா அப்போதான் வந்து அது கம்ப்ளீட் ஆகுமா, நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறம் காசிக்கு போயிட்டு காசிலேருந்து திருப்பி நம்ம ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் எதுக்கு எங்களுக்கு இன்னும் வந்து கரெக்டாக வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நாங்கள் என்ன லைவாக வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு அப்படியே நாங்கள் காட்ட போகிறோம். இந்த விளாகை வந்து நாங்கள் இதை பிளேலிஸ்ட்டாக போட போகிறோம். ஸோ வரிசையாக 1 by 1 வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எபிசோடாவே போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சீரிஸ் மாதிரி எபிசோட் 1 எபிசோட் 2 என்ன பண்றோம், 3 என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறோம். நீங்க எப்படின்னா மொத்தமா கூட நம்ம வந்து கரெக்டா நம்ம காசி யாத்திரைனா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ கண்டிப்பா வந்துடும். ஸோ நீங்க என்னன்னா இந்த வீடியோஸை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதாவது நீங்க காசி போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நிறைய பேர் காசு இல்லாம தான் போக முடியாம இருக்காங்க. ஏன்னா 30,000 40,000ன்றது நிறைய பேருக்கு அது வந்து எட்டாக்கனியா தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு 5,000க்குள்ளார தான் செலவு வரும்னு நினைக்கிறோம். ஒரு 3 days 4 days பிளான் பண்ணினா கூட 5,000 வெறும் 5,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் காசி போயிட்டு வந்துடலாம். இது வந்து நான் சொல்கிறது அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான், கரெக்டான அமௌண்ட் கிடையாது. அது ரயில்வேல தான் புக் பண்ணோம். 3 மாதத்துக்கு வந்து முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிட்டோம். நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் எந்த மாதத்தில் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த மாதத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுங்க. நாங்கள் டிக்கெட் புக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கோச்சில் தான் புக் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு தான் வெளியில் விசாரிச்சப்போ சொன்னாங்க நீங்கள் டிக்கெட் மட்டும் ஏசியில் புக் பண்ணிடுங்க, இல்லைனா வடக்கன்ஸ் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட் மட்டும் ஏசியில் புக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் அந்த தப்பு பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் காசி போகணுன்னு முடிவு பண்ணிட்டா கூட கண்டிப்பாக இந்த வீடியோ வரையிலலாம் நீங்கள் காசி போகணுன்னு முடிவு பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேர் முடிவு பண்ணலாம். அப்படி யாராவது முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ காசி போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை போட்டுருங்க. ஏன்னா டிக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்குது. டிக்கெட்டை போட்டுட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட் ரெண்டுமே போட்டுருங்க. அப் அண்ட் டவுன் டிக்கெட் போடையில ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு டிக்கெட் போட்டுருவீங்க, திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு உடனே டிக்கெட் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அது கரெக்டாக டேட் பார்த்து டிக்கெட் போட்டுருங்க. நாங்கள் வந்து 3 நாள் தானே டிக்கெட் போட்டுருக்கோம், 3 டேஸ்க்கு வந்து நாங்கள் டிக்கெட் போட்டிருக்கோம். அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டாச்சு. டிக்கெட்டை போட்டுட்டு நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம். அங்கே போய் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். நீங்களும் ராமேஸ்வரம் டிக்கெட்டை போட்டுட்டு ராமேஸ்வரம் கிளம்பிடுங்க. ராமேஸ்வரம் கிளம்பிட்டு அங்கே நம்ம வீடியோ பார்த்து என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு திருப்பி வந்து காசிக்கு கிளம்பிடுங்க. காசியில் போய் என்னென்ன பண்ணணும், அங்கே எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கணும், எந்தெந்த இடத்துல கம்மியான ஸ்டே தங்க முடியும், கம்மியான சாப்பாடு எங்கெங்கே கிடைக்குது, நம்ம சாப்பாடு அதாவது தமிழ்நாடு சாப்பாடு அங்கே கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே விவரமாக அட்ரஸோட ஃபோன் நம்பரோட தெளிவாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறையா பேர் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பயமாக தான் இருக்குது. உன்னோட எப்படி நீ ஃபீல் பண்ற காசி போறதை பத்தி? நான் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா காசி போகணும்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் போய் யூடியூப்ல போயிட்டு காசி யாத்திரை அப்படின்னு தான் போட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோவில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே சொல்றது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போவே வந்து அதை பார்த்து கொஞ்சம் பயமா இருந்தது. பட் ஆனால் அங்கே என்னதான் இருக்கு, ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் அண்ணாட்ட. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் 2 விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னா காசில் போய் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் எல்லாமே இன்ச் பை இன்ச் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி கோவிலாக இருக்கட்டும், இல்லை அதை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே வந்து நீங்கள் வந்து ஆன்மீக பயணமா நீங்க போறீங்க, இல்ல வந்து உங்களோட மூதாதையர்களுக்கு வந்து நீங்க வந்து காரியம் செய்ய போறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம 2மே கவர் பண்ண போறோம். அப்படி போனாலுமே இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர், ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இங்கே போய் தான் அடுத்து அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்ததே நாங்கள் காட்ட போகிறோம். ஒரு யங்ஸ்டராக இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் லோ பட்ஜெட். அதுதான் மெயின். லோ பட்ஜெட் தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ 5,000க்குள்ளே போனோம் அப்படின்னா எல்லாருமே போயிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற பயம் இல்லாமல் நீங்கள் போகலாம். ஏன்னா நம்ம சொல்ல போகிறோம் இப்போ ட்ரெயினில் ஏறுறீங்க, ட்ரெயினில் இதை பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து நீங்கள் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணுன்னு வந்து ஆட்டோ எடுக்கணுமா, இல்லை பக்கத்தில் நடந்து போயிடலாமா, கோயிலுக்கு பக்கத்தில் தங்குறது பெஸ்ட்டாக, பக்கத்தில் அந்த ரூமெல்லாம் எப்படி இருக்குது, இப்போ பொண்ணாக அந்த இவங்க கீர்த்தியும் வர்றதுனால ஒரு பொண்ணுக்கு வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு சேஃபாக அன்சேஃபாக அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவில் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ராமேஸ்வரத்துக்கு கிளம்பலாம். ராமேஸ்வரத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு காசிக்கு வந்துட்டு எப்படி அங்கே காசிக்கு கிளம்பி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி காசிக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.